நான் டீ ஆத்துறதுக்கு எனக்கு எவன் பணம் கொடுப்பான்? நான் டீ போட்டு கொடுத்தா டீக்கு காசு கொடுப்பாங்க. ஆனா அந்த டீ போடுற அனுபவத்துக்கு யாராவது காசு கொடுப்பாங்களா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆனா குடுக்குறாங்களே. நார்த் இந்தியால ஒரு தம்பி வந்து சும்மா டீ போட்டுட்டு இருந்தார். போடுறப்ப அவர் ரொம்ப பேஷனேட்டா போடுவார். நான் திருப்தியா பண்றாங்க அப்படின்ட்டு போடுவார். நம்ம ஊர்ல பரோட்டா மாஸ்டர் வந்து பரோட்டா போட்டாங்கன்னா வெளியில இருந்து பார்த்துட்டே இருக்கலாம், எவ்வளவு அழகா பரோட்டா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தனித்துவத்தினால முன்னேறின ஒரு தனிப்பட்ட நபர் டீ கடைக்கார். ரீசெண்டா ரிலையன்ஸ் அம்பானியோடைய அந்த பொண்ணோட நிச்சயதார்த்துக்கு அவர் போய் டீ போட்டு கொடுக்கிறாரு. பில்கேட்ஸ் வந்து அவர்கிட்ட டீ வாங்கி கொடுக்கிறாரு. யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியா உலகத்துல தனித்துவத்துக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம். நீங்க கண்டிப்பா முன்னேறலாம். சோ ஒரு தனித்துவமா உங்களோட திறமையை ஏன் வளர்த்தணும், அது தனித்துவமா இருக்கிறனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். தனித்துவம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தனித்துவத்தினால முன்னேறினவங்க யாரு அப்படின்னு ஒரு கான்டெக்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். தனித்துவத்தினால முன்னேறது யாரு? இந்த டீ கடைக்காரர் பார்த்தோம். அதே மாதிரி சென்னையில ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரை பத்தி நிறைய ரீசெண்டா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் வந்து என்ன பண்ணாரு, நான் ஓட்டுறேன், கஸ்டமர் தான் என்னோட கடவுள், அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேகசின் வாங்கி வச்சாரு, ஐபேட் வாங்கி வச்சாரு, அவங்க பாக்குறதுக்காக ஃப்ரீ வைஃபை கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் அவர் பண்ணாரு. மேகசின்ல வந்தாரு. கஸ்டமர் வந்து நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர்னாலும் வெயிட் பண்றேன் சார், நீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஏன் அப்படின்னா ஆல்வேஸ் பி a கிரேட். குட் பத்தாது, அந்த கிரேட்டுக்கு என்ன பண்ணும், தனித்துவமா என்ன பண்ணும் ஒரு விஷயம். அவர் வந்து நான் மேகசின்லாம் வாங்கினா பக்கத்தாட்டுக்காரர் என்ன நினைப்பான், இந்த குடும்பத்துக்காரர் என்ன நினைப்பான்னு அவர் நினைக்கவே கூடாது. அவர் நினைச்சிருந்தா இதை பண்ணிருக்க கூடாது, பண்ணிருக்கவே முடியாது. அந்த டீ கடைக்காரர் அப்படி மேல போட்டு அப்படி ஆத்தும் பொழுது பக்கத்துல என்னையா டீ போட சொன்னா என்னையா பண்றீங்க அவன் சிறுபிள்ளத்தனமா அப்படின்னு பக்கத்துல எவனா ஒருத்தன் கேட்காம இருந்திருப்பான், கேட்டிருப்பான். அது மீறியும் நான் இப்படிதான் பண்ணுவேன், எனக்கு திருப்திக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. பாத்தீங்களா, அதுதான் தனித்துவம். ஆமாங்க, இன்னைக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கோங்க, ரஜினி சார் எடுத்துக்கோங்க, கமல் சார் எடுத்துக்கோங்க, யாரு வேணாலும் அந்த தனித்துவத்தினாலதான் அவங்க மேல முன்னேறி வர முடியும். அந்த தனித்துவத்தினால அப்படி இருக்கறனால உங்களுக்கு என்னென்ன லாபம்? செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எது என்னால சகஜமா பண்ண முடியும், எது என்னால பண்ண முடியாது, இதை பண்ணுனா எனக்கு ஒரு சின்னதா ஒரு கூச்சமா இருக்காங்க, இது பண்ண அடிச்சு தூள் கிளப்பிட்டு போவாங்க, இப்படிங்கறது அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ஹான்ஸ்டு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதாவதுங்க, ஜேர்னல் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் சோசியல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் வந்து ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. அதாவது ஹை செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து 23% ஒரு திருப்தி கிடைக்குமாமா, அதிகமா. பிறரை விட 23% வந்து அதிகமா திருப்தி கொடுக்கறது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு திருப்தி வரும்னு சொல்றாங்களே. யோசிச்சு பாத்துக்கோங்களேன். உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் யூ டு இன்க்ரீஸ் யுவர் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா என் மேல் எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்ப நான் இந்த வீடியோ பண்றேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் திட்டலாம், கழுவி ஊத்தலாம். அதை பத்தி நோ 4 பேர் பாராட்டுறாங்களா, அந்த 4 பேர் தான் என் கண்ணுக்கு தெரியவாங்க, மீதி பத்தி எனக்கு என்னையா கவலை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் இஸ் செல்ஃப் எஸ்டீம். நீங்க செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும்போது, அதாவது என்ஹான்ஸ்டு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும்போது செல்ஃப் எஸ்டீம் உங்களை உயர்த்தி கொடுக்கும். செல்ஃப் எஸ்டீம் நிறைய இருக்கும் பொழுது 35% வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா வரும் ஒரு லீடர்ஷிப் ரோல்ல. அதே மாதிரி ஹாப்பினஸ் வந்து 32% அதிகமாகும். யோசிச்சு பாத்துக்கோங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது, இந்த செல்ஃப் எஸ்டீம் மேல வரும்பொழுது கிரியேட்டிவிட்டி லெவல் அதிகமாகும். ஃபாஸ்டரிங் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். அதாவது தன் மேல் நம்பிக்கை வரும்பொழுது ஒரு விஷயம் புதுசா பண்ணலாம்னு அவருக்கு தோணும். அப்ப அதை செஞ்சிருவோம் அப்படின்னு அவர் நம்பிக்கையா செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யோசிச்சு பாத்துக்கோங்களேன். நிறைய பேர் ஐடியாஸ் எல்லாம் வரும், எக்ஸிக்யூட் பண்றவங்க எத்தனை பேரு? அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் அந்த அளவுக்கு நீங்க செல்ஃப் அவேர்னஸோட ஒரு விஷயத்த பண்ண முடியும். சோ இனிஷியலா அந்த பர்சனல் growth எவ்வளவு முக்கியம் பாத்துக்கோங்க. உங்களை பத்திய உங்களோட புரிதல் தான் இதோட அடிப்படை. சோ ஒரு கிரியேட்டிவிட்டி அதிகம் பண்றதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து 82% அந்த கம்பெனி வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிரியேட்டிவிட்டி அந்த கம்பெனில இருக்கிற பட்சத்துல. கம்பெனி ஓகே சார் எனக்கு என்ன சொல்லுங்க கேக்குறீங்களா? ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷயம் பண்ணும் பொழுது
அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் 32% உங்களுக்கு அதிகமாகும். இதெல்லாம் நடக்கும் பொழுது என்னன்னா பெட்டர் டிசிஷன் மேக்கிங் நடக்கும். உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் பொழுது, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும் பொழுது, அதை நீங்க தைரியமா செய்யும் பொழுது இந்த உலகம் அதை நம்பும். 47% நீங்க நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யோசிச்சு பார்த்துக்கோங்களேன், பேசிக் நம்பிக்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குது. அடுத்தது இம்ப்ரூவ் மென்டல் ஹெல்த். அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. யாருன்னா, ஒருத்தர் அவருடைய தனித்துவத்தை அதிகமா கொடுக்கறனால, அவர் மேல நம்பிக்கை வச்சு பண்றதுனால 35% ஆங்ஸைட்டி கம்மியா இருக்கிறதும், 29% ஓவரால் ஹாப்பினஸும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிசர்ச் சொல்றாங்க. என்னடா அவர் இத்தனை ரிசர்ச் சொல்ற அப்படின்னா, ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்த பலதான் நான் உங்களுக்கு அலசி கொடுக்குறேன், உங்களுக்கு எந்த மாதிரி எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஆக மொத்தம் தயவு செய்து உங்க மேல நம்பிக்கை வைங்க. தயவு செய்து நீங்க நினைச்சதை செய்யுங்க. பிறரை விட்டு நீங்க என்ன பண்ணணும்னு தனித்துவத்தோட நீங்க வாழ்க்கையில முன்னேறுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது இட் ஹெல்ப்ஸ் யூ டு இன்க்ரீஸ் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னா என்ன? விடாமுயற்சி. ஒரு விஷயம் செய்றீங்க, ஒரு தடங்கள் வருது, நீங்க நினைச்ச மாதிரி போகல, டப்புன்னு அடிச்சு திருப்பி முயற்சி, அதுவும் போகல, அடுத்த முயற்சி. இது உங்க மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, இந்த விஷயம் நடக்கும் பொழுது ரெசிலியன்ஸ் உங்களுக்கு அதிகமாகுதுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த கேப்பபிலிட்டி வரும் பொழுது ஒரு தடங்களை 42% நீங்க அதை ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யோசிச்சு பாருங்க, சாதாரண விஷயம், பட் இட் டஸ் a magic for every individual. ஃபைனலா 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீப்பர் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்க நட்பு, உங்களுடைய குடும்பம், உங்களை சுத்தி இருக்கிற ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். அவன் நினைச்சா செஞ்சிருவாயா அப்படிங்கிற நம்பிக்கை பிறருக்கு வரும்பொழுது உங்க மேல நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். அதே மாதிரி அவங்க செய்யும் பொழுது பிறர் மேல அக்கறையும் உங்களுக்கு வரும்பொழுது 28% அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்லி சொல்றோம். இது எல்லாத்தோட அடிப்படை என்ன தெரியுங்களா? இண்டிவிஜுவாலிட்டி. இன்னைக்கு இருக்கிற ஏஐ உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் உலகத்துல உங்க இண்டிவிஜுவாலிட்டிய தைரியமா வெளிப்படுத்துங்க. உங்க இண்டிவிஜுவாலிட்டி மேல நம்பிக்கை வைங்க. எல்லாத்தோட பாட்டம் லைன் என்ன தெரியுங்களா? என்ஹான்ஸ்டு செல்ஃப் அவேர்னஸ். இந்த 7 ஸ்டெப்புமே அதுலதான் அடிப்படையா இருக்குது. சோ கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 1000 கமெண்ட் ஆச்சு இந்த வீடியோ கீழே பார்க்கணும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய பவர் என்ன, கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படிங்கறது கீழே எழுதுங்க. நீங்க தைரியமா எழுத இந்த உலகம் நம்புங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 வில்லா இருப்பான். முதல்ல நம்ம கூட ஒருத்தன் வில்லா இருப்பான், இங்க இருப்பான். நீ செஞ்சால் டே உன்னால செய்ய முடியாதா, இந்த உலகம் என்னடா சொல்லும் அப்படின்னு அந்த சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த வில்லனை முதல்ல ஜெயிங்க. அந்த வில்லனை ஜெயிக்கும் பொழுது நம்பிக்கை வரும். நம்பிக்கை வரும்போது எவ்வளவு அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா? இந்த உலகத்துக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் 1000 இருக்குங்க. உங்களை நீங்க ஜெயிங்க. இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் எஸ்டீம், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் அவேர்னஸ், என்ஹான்ஸ் யுவர் செல்ஃப் அவேர்னஸ். அவ்வளவுதாங்க. மத்ததெல்லாம் கடை வரும். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? how it helped you அதையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல விடைபெறுவது அருண்குமார் மற்றும் பிசினஸ் தளம் டீம்.